இன்றைக்கு பொது தமிழ் பாடம். அதுல அழகு ஒன்னுடைய இலக்கண பகுதிகள்ல சில பகுதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ச்சியா தமிழாய் எழுதுவோம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம். கடந்த வாரங்கள்ல அந்த வாய் உறுப்புகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கும். எப்படி எல்லாம் அந்த எழுத்துகள் பிறக்கின்றன அப்படிங்கிறது. லா லா ழா பிறக்கிறது, ரா ரா பிறக்கிறது, எப்படி இது எல்லாமே படிச்சிருந்தோம். இன்றைக்கு தமிழாய் எழுதுவோம் அப்படிங்கிற பாடப்பகுதி. இந்த தமிழா எழுதுவோம் அப்படிங்கிற பாடப்பகுதியை வார்த்தை கேட்கும் பொழுதே அப்போ நாம் கொச்சை வார்த்தைகளில் எழுதி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது இதுல பெறப்படக்கூடிய விஷயம். அதனால தூய தமிழ்ல எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதி. இப்போ ஆரம்பம் பாருங்க. மொழியை மிகச்சிறந்த கருவி என்பர். இதான் ரொம்ப முக்கியம். மொழிதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவி. அதனை திறம்பட கையாண்டால் கலையாக மிளிரும், பிழை மலிய எழுதினால் வெறும் கலையாகவே கொள்ளப்படும். அதாவது நிறைய பிழையோட எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வேஸ்ட், அது கலை, அது களைய வேண்டியது அப்படிங்கிறது அந்த வார்த்தை. நம்மில் பலர் பிழைபட பேசுவதால் தான் எழுதும் போதும் பிழைகள் பெருகின்றன. எழுத்தில் பிழை ஏற்படாது. இப்ப பா பா அப்படின்னு சொல்லும் போது பா நெடில் எழுதுவோம். இந்த இடத்துல அதுக்கு பதிலாக அந்த ழா சிறப்பு இழகரம் சொல்லும் போது ழாவை ழா அப்படின்னு உச்சரிக்கும். சிறப்பு இழகரத்தை அதுவாகவே உச்சரிக்க வேண்டும். பொது இழகரம் ழா, அந்த பள்ளி அப்படின்னு வரது இழகரம் அதை ழாவா உச்சரிக்கும். அப்படியே நீங்க அப்போ உச்சரிப்பு சரியாக இருந்தால் எழுத்து எப்படி தப்பு ஏற்படும்? அப்போ எழுத்து பிழை ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணம் உச்சரிப்பு பிழைதான். அதான் இங்க சொல்றாங்க. எழுதும் போது பிழைகள் பெருகுவதற்கு காரணம் பலர் பிழைப்பட பேசுவதனால்தான். இரண்டாவது பத்தியில பாருங்க. தமிழை தமிழ் என்று ஒலிப்பதை விட, இது இப்போ பேச்சுவாக்குல பேசும்போது யாருமே தமிழ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், தமிழ் அப்படின்றோம். அப்படி பேசக்கூடாது, அப்படி ஒலிக்கவே கூடாது. நீங்க பேசுறது தமிழ் தான் அப்படின்னா தூய தமிழா இருந்துட்டு போகட்டும். ஏன் கொச்சை தமிழ் பேசிக்கிட்டு பேசுறதுதான் பேசுறீங்க, தூய தமிழை பேசிட்டு போலாமே, இல்ல எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தமிழை பேசிக்கொண்டு போகலாமே, அதான் நல்லது. மழையை மலை என்று உச்சரிப்பது பிழை தானே. இப்போ மழைங்கிறது பெய்யக்கூடியது மழை, மலை அப்படிங்கிறது அமைதியாக ஒரு இடத்தில் நிலை பெற்று இருப்பது மலை. இன்னும் சிலர் வாழை பழத்தை வாழைப்பழம் என்றும் வாழைப்பழம் என்றும் தமிழை வாழ விடாமல் செய்வார்கள். வாயை பயம் என்று கூட தமிழையும் சேர்த்து நசுக்குவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் 40 என்றோ 34 43 34 என்றோ பத்தியாய் எழுதி தள்ளுவர். அப்படின்னா இங்க என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? பத்தி அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. எப்படி வாழைப்பழம் அப்படின்னா வாழைப்பழம்னு உச்சரிக்கிறோம். அதை தாண்டி 43 34 சொல்லி அதை சொல்லக்கூடாது. 43 34 அப்போ 10 அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர பத்திங்கிறது சொல்லக்கூடாது. 100 அப்படின்னு சொல்லக்கூடாது. 100. மூன்றாவது பேரகம். இப்படி தவறாய் உச்சரித்து மொழியை சிதைப்போரிடையே எழுத்துக்களின் வேறுபாடுகள் தெரியாமல் பிழை செய்வோர் பலர் உண்டு. அதான் எழுத்து தெரியாதனால பேசக்கூடிய பேச்சில் தவறு ஏற்படுகிறது, பிழை ஏற்படுகிறது. பத்தியோடு வந்த விருந்தினருக்கு தேறு கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதினால் மகிழவா முடியும். சோறு கொடுத்து அப்படின்னு வரணும் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம தேருன்னு எழுதிடக்கூடாது. தேறு கொடுத்து மகிழ்வித்தான் பத்தியோடு வந்தவருக்கு தப்பாகுது. அவன் சோற்றை தின்றான் என்பதற்கு பதிலாக அவன் சேற்றை தின்றான் என்று எழுதினால் நகைக்கத்தானே செய்வார்கள். சரி, இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்தது பாருங்க. சொத்து தகராறு செய்தார் என்பதனை செத்து தகராறு செய்தார் என்று வியப்பு ஏற்படுத்துவோரும் உண்டு. சோ அப்படிங்கிறது எழுதுறதுல சே அப்படின்னு எழுதியதுதான். அடுத்து அதே போல எழுத்துகளில் பாருங்க. ஜெய சந்திரனை ஐய சந்திரன் என்று ஜா ஐ வேறுபாடு தெரியாமல் ஐயப்படுவோரும் இருக்கத்தானே செய்கின்றார்கள். இதெல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி தான் செய்யறாங்க. அன்புள்ள ஐயா என்பதற்கு பதிலாக அன்புள்ள ஜயா ஆவதும் ஜப்பான் ஐபான் ஆவதும் தமிழ் தெரியாமல் எழுதுவோரினுடைய சித்திரவதை எனலாம். சித்திரவதை. பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான் என்று அவரை சமையல் கலைஞராக ஆக்குவோரும் உள்ளனர். அப்ப என்ன மீன் பொறித்தான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கனாக்கா, பேரரசன் மீன் பொடியை அல்லது மீன் சின்னத்தை பொறித்தான் அப்படின்னா எது வரணுங்கிறத பாத்துக்கணும். பொறித்தான் அப்படிங்கிறது பொறித்தான் பெரிய வல்லின ரகரம் வரக்கூடியதுதான். பொறித்தல் அப்படின்னா அச்சிடுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மீன் பொறித்தான் அப்படின்னு சொன்னா அவன் ஏதோ பாண்டிய பேரரசன் மீன் சமையல் செய்தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது போய் பார்த்து திரும்பினான் என்பதற்கு
துணைக்கால் எழுதாம விட்டோம்னா தேய் பார்த்து திரும்பினான் என்று எழுதி அச்சமூட்டுபவர்களும் இருக்கின்றார்கள். கலை அரசன் காலை அரசன் ஆகும் பொழுது மாலை அரசன் யார் என்ற கேள்வி கேட்டால்தான் திருப்பிக் கொள்வது போதும். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கலாட்டா ஸ்டூடெண்ட்டுக்கான பாடங்கள். இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு துணைக்கால் போடாம எழுதுறது, கொம்பு துளி நெடில் குறில் வித்தியாசம் தெரியாம எழுதுறது, கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் என்று எழுதி படிப்பவருடைய ஐயகுண்டு வீசுபவர்களும் உண்டு. அவன் மலைக்காற்று வாங்கினான் என்பதற்கும் மாலை காற்று வாங்கினான் என்பதற்கும் வேறுபாடு உண்டல்லவா? கோடீஸ்வரனை கேடீஸ்வரன் என்று எழுதினால் அவர் கோபம் கொள்வாரா மாட்டாரா? விடை பெற்றார் என்பதை வடை பெற்றார் என்று எழுதினால் தமிழ் மணக்குமா? அவர் நல்ல மனம் படைத்தவர், நல்ல மனம் படைத்தவரா? என்ன அப்படின்னா 3 துளி நா இருக்கு இல்லையா? 3 துளி நா இருக்குது. மனம் நல்ல மனம் படைத்தவர்னா நல்ல வாசனையோடு இருக்கின்றார், வாசனையோடு இருக்கிறார் ஆயிடும். நல்ல மனசு படைச்சிருக்காரு அப்படிங்கிறது மனசை சொல்றது. மனசுக்கு பதிலா வாசனைங்கிறது மாறிடும். அதை விட புலிக்கறி சாப்பிட்டேன் என்றால் சட்டம் பாயும் தானே. புலிக்கறிங்கிறது புளிக்கறின்னு வரும். புளி அப்படிங்கிறத புளி காய்கறிகள், காய்கறி வகைகள் அல்லது குழம்பு வகைகளை சாப்பிட்டேங்கிறது வரும். புளி அந்த பொது உலகரம் போட்டோம்னா பிராக்கெட் இல்லையா, அதுதான் சரியானது. அதுக்கு பதிலா நீங்க இடையினமா அணக்கூடிய லகரம் போட்டோம்னா புலி ஆயிடும், பாயக்கூடிய புலி ஆயிடும் இல்லையா? தமிழில் பிழை இல்லாமல் எழுத முடியுமா என்று ஐயம் கொள்ள தேவையில்லை. எப்படி அப்படி டவுட் வேண்டாம் அப்படிங்கிற ஐயம் தான் இந்த இடத்துல, டவுட்டே வேண்டாம். மொழியின் இயல்பை உணர்ந்து இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறு இல்லாமல் எழுத துணை முடியும். இதுதாங்க வேற வேலை. அடுத்தது பாருங்க, சிலர் தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் அப்படி சொல்லிட்டீங்கன்னாக்கா ஈஸியா இருக்கும். நான் சொன்னீங்கன்னா எந்த நான் சொல்றதுன்னு தெரியாது. தன்னகரம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா தா போல இருக்கக்கூடிய நகரம். தன்னகரம் என்று தாவின் இனமான 3. ரன்னகரம்னாக்கா வல்லின ராவுடைய இன 2 சுழி. அதே போல ரா ரா இது எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ரா வந்துட்டு அழுத்தி சொல்லணும். ரா கொஞ்சம் வல்லினம் வன்மையா சொல்லணும். அடுத்தது ரா சைலண்டா சொல்லணும், மெதுவா சொல்லிக்கணும். அது எழுத்துக்கள்ல நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ல ழ ழ இதுவும் பாருங்க, இந்த எழுத்துக்கள் தான். அப்போ ல சொல்லும் போது பல்லை ஒட்டியது போல, அதுக்கு முன்னாடி நடத்தின பாடங்கள்ல யோசிச்சு பாருங்க. பல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து ஆரம்பிச்சோம்னா லா, அந்த பல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேட்டு நிலத்துல இருந்து மேடு பால இருக்கு இல்லையா, அன்னம் உள்ள இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வளைச்சு ழா சொல்லணும். ழா நல்லா உள்ள நாக்கு எழுத்து வச்சு உள்ளே சொல்லிக்கிறது ழா. இந்த எழுத்துக்களை பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். உயிர்மை எழுத்துகளில் வரும் மேல் விலங்கு, கீழ் விலங்கு, கொம்புகள், துணைக்கால் போன்றவற்றை பயன்படுத்தும் முறையிலும் கவனம் தேவை. மேல் விலங்கு, கீழ் விலங்கு அப்படிங்கிறது சுழிச்சு விடுறது, இதெல்லாம் தான் கீழே கீழ் வெளியில இருந்து சுழிச்சு கொண்டு வர்றது. இதெல்லாம் சொல்லில் எழுத்து பிழை இல்லாது இருக்கலாம், ஆனால் பொருள் பிழை ஏற்பட வாய்ப்பு. வார்த்தைகள்ல எழுத்து பிழை இல்லான்னாலும் பரவாயில்ல, ஆனா அர்த்தம் மாறிடும். எப்படி மாறிடும்? முடிந்தால் தரலாம் அப்படிங்கிறதுக்கும் முடித்தால் தரலாம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முடிந்தால் முடித்தால் ஒரு எழுத்து தான் மாறிச்சு. முடிந்தால் தரலாம்னாக்கா என்னால முடிஞ்சதுன்னா தரலாம், முடித்தால் தரலாம்னு இந்த வேலை செய்து முடித்தால் அவனுக்கு எதையாவது கொடுத்து விடலாம், அப்படி அர்த்தம் மாறுது. அடுத்தது கறி தின்றான், கறி தின்றான் அப்படின்னு ரெண்டுக்குமே பாருங்க எழுத்து பிழை இல்ல, ரெண்டுமே கரெக்ட் தான். கறி தின்றான் அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கறி வந்துட்டு காய்கறி தின்றான் அல்லது ஏதாவது மாமிசம் தின்றான். அடுத்தது கறி தின்றான்னாக்கா கறி சின்னதா இருக்கக்கூடிய அந்த எரிந்து சாம்பலான எரிந்து பகுதி கட்டை பகுதி, அதை கறி தின்றான். இங்க எழுத்து பிழை இல்லை, ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு. இடமறிந்து எழுத்து. அடுத்த பக்கத்துல எழுதும் போது ஏற்படும் பிழைகளை கீழ்காணும் வகைப்பாட்டில் பிரிக்கலாம். இது மாணவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். எழுத்து பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான சில பிழைகள். இந்த 4 பிழைகள் தான் இருக்கின்றன. ஒருவேளை வந்துட்டு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுதும் போது ஏற்படும் பிழைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த 4 வகைகள்ல பிரிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிழைகள் தான் ஏற்படும். ஒண்ணு எழுத்துல பிழை ஏற்படும், சொல்ல சொல் தொடர்ல பொதுவான சில பிழைகளும் இருக்கு. அப்படியே கீழே அடிப்படை செய்திகளுக்கு வந்துருங்க. அடிப்படை செய்திகள்ல பொதுவான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம இது மறுபடியும் தமிழை ஆரம்பத்திலிருந்து கொண்டு போவது போல இருக்கும். உயிரெழுத்துகள் 12, குறில் நெடில் என்று 2 வகைப்படுகிறது. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் 18, 3 வகைப்படும். அவை வல்லினமைகள், மெல்லினமைகள், இடையினமைகள். இது தபர நமன யாரெல்லாம் விடல புள்ளி பெற்ற எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் 216. இப்போ ஒரு கொஸ்டின், இது வந்து கேட்கக்கூடிய கேள்வி. உயிர்மை எழுத்து மொத்தம் 216 சொல்லிட்டோமா? இப்போ உயிர்மை குறில் எத்தனை அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? உயிர்மையில குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு. இப்ப மேல இருக்கக்கூடிய வல்லினமைகள், இடையினம், மெல்லினம் பாத்துக்கங்க. அந்த கசட தபரன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு இதுக்கு அடுத்தது. அப்போ ஒரு 6 கசட தபர 6 எழுத்து இருக்கு. ஒரு
வரி எழுதுறோம்னு வைங்களேன், உயிரெழுத்துக்கள் எழுதுறோம்னாக்கா அதுல 5 குறில் இருக்கும், 7 நெடில் இருக்கும் இல்லையா? 5, 7 12 எழுத்து. உயிரெழுத்து 12 அப்படின்னா 5 குறில் இருக்கும். அ, ஆ, இ, ஈ எழுது பாத்தீங்கன்னாக்கா அதுல அ, இ, உ, ஏ, ஓ. இது 5. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ அப்படிங்கிறது வருதா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ 7 ஆயிருச்சு. அப்போ இங்க வல்லினமைகள் 6 இருக்கு. 6 அந்த நான் ஏற்கனவே சொன்ன இப்ப குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ அப்படின்னு ஒரு 5 சொன்னேன் இல்லையா? குறில் 5 சொன்னேன். 6 x 5 போட்டீங்கன்னாக்கா 30. அடுத்தது அதுக்கும் 6 x 5 போட்டீங்கன்னாக்கா குறில் போட்டீங்கன்னா 30. ஏறல விடல ஒரு 30. அப்ப மொத்தம் 90 ஆச்சு. இப்ப அப்படியே 7 எல்லாம் போடுங்க. 6 7 42. அடுத்து 6 7 42. அடுத்து 6 7 42. 3 டைம் போட்டீங்கன்னா 126 ஆயிடுச்சு. அப்போ உயிர்மெய் குறில் 90, உயிர்மெய் நெடில் 126. ஆயுதம் 1. இப்போ மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் எழுத்துக்கள் 247. ஆயுதத்தோட சேர்த்து 247 எழுத்துக்கள் வரும். இதுல நான் ஏன் அந்த உயிர்மெய் குறில் 90, உயிர்மெய் நெடில் 126 அப்படிங்கிறது நான் முக்கியம் சொன்னேன்னா, இது தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. அடிக்கடி இது கேட்கக்கூடிய கேள்வியாவும் இருக்கு. எத்தனை குறில் எழுத்து இருக்கு, எத்தனை நெடில் எழுத்து இருக்கு அப்படிங்கிறது. உயிர்மெய் குறில் நெடில்ங்கிறது நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். எப்படி கணக்கு போடுறதுனாக்கா இப்படிதான் ஒரு எழுத்து எழுதிட்டு கூடாது. வல்லினம் மெல்லின இடையினம் 6 எழுதிக்கிறீங்க. 6 x 5 அப்ப 6 x 7 இந்த டோட்டல் வச்சு போட்டீங்கன்னாக்கா அந்த கிடைக்கும். எழுத்து பிழைகளை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? எல்லா இடங்களிலும் பேச்சு தமிழை எழுத முடியாது. பேசுவதை போலவே எழுத எண்ணுவதுதான் எழுத்து பிழைக்கு முதன்மையான காரணம். குறில் நெடில் வேறுபாடு அறியாது இருப்பதும், எழுத்துக்கள் வன்முறை தெளிவற்று இருப்பதும் பிழைகள் மதிய காரணமாய் அமைகின்றன. இதெல்லாம் வேண்டாமா? அடுத்த பத்தி எழுத்துக்களின் ஒலிப்பு முறை, அவற்றுக்கான வரிவடிவ வேறுபாடு, அவை சொல்லில் வரும் இடங்களையும், அதாவது முதல் இடைக்கடை. அப்ப எழுத்துகள் எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னாக்கா 3 இடங்களில் வரும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வரும் எழுத்து, இடையில வரும், கடைசி. அதாவது தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம், ரா, ரா. அடுத்தது ல, ழ, ழ. இவற்றின் வேறுபாடு அறிந்து வாய்விட்டு ஒலித்து பழகுவது சாலச் சிறந்தது. எழுத்துக்களுக்கான சில அடிப்படை இலக்கணங்களை கசடர கற்றல் இன்றியமையாத கற்றல் பணியாகும். மாணவர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே. அடுத்தது அந்த பெட்டி செய்தியா இருக்கக்கூடியது பாருங்க. அதுக்கு மேல மேலுள்ள 8 எழுத்துகளில் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். அதாவது மேல ஒரு 8 எழுத்து சொன்ன இப்போ, அதாவது தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம், ராரா, லாழ. இதுதான் அதாவது மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்களை ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் மயங்கொலிகள். நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 8 இருக்கா? இந்த 8 எழுத்துக்கள்ல தன்னகரம் மட்டும்தான் ஒரு வார்த்தையினுடைய முதலில் வரும் இல்லையா? நாம், நலம், நன்று எதுவும் சொல்றோம். மற்ற எந்த எழுத்துமே வராது. அது வந்துட்டு சொல்லுக்கு இடையிலும் இறுதியில் தான் வரும் அப்படிங்கறத அந்த அட்டவணை காட்டியிருக்கு பாருங்க. இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பாருங்க முதல் இடைக்கடைன்னு சொல்லிட்டு பேராகிராஃப் அந்த பெட்டி செய்தியில் தரப்பட்டிருக்கு. முதல்ல நண்டு நாடகம் நான் தன்னகரம் வந்துருச்சு. இடையில தான் வரும்பொழுது 3 சுழினா 2 சுழினா ரா, அப்புறம் இடை நரகரம், லா, இளா இது எல்லாமே இடையில வருது. அதே போல கடைசியில கண், அவன், பார், கால், கொள், ஒள் அப்படிங்கிற வார்த்தைகள்ல கடைசி எழுத்துக்களை மட்டும் பாத்துங்க. இது வந்துட்டு இடைக்கடையில வரக்கூடிய எழுத்துக்கள். அப்போ இந்த மயங்கொலியாக வரக்கூடிய 8 எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வரக்கூடியது ஒன்னே ஒண்ணு, அது தன்னகரம் மட்டும்தான். அடுத்தது டாக்டர் கூட தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய் எழுத்துக்கள் வருவதில்லை அப்படின்னாக்கா புள்ளி பெற்ற எழுத்துக்கள் தமிழ் வார்த்தைகள்ல ஃபர்ஸ்ட் வராது. புள்ளி பெற்ற எழுத்துக்கள் தமிழில் கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டுங்க கிரீடம், பிரியா அப்படி கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொன்னா அது வடமொழி சொற்கள். அப்படின்னு கொடுத்திருக்கு. இது வந்துட்டு ஆங்கில சொல். அப்போ புள்ளி பெற்ற எழுத்து தமிழில் முதலில் வராது. அடுத்து வல்லினமையோடு சொல் முடியாது. இப்ப கசாட தபர அதான வல்லினம். காசாட தபர மேல் ஏறிய புள்ளிதான் வல்லினம். அந்த 6 எழுத்துகள் இருக்கக்கூடிய கடைசியில வர மாதிரி ஒரு வார்த்தை கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க. ஏதாவது கிடைக்குதான்னு ஒண்ணு கூட கிடைக்காது. ஒரு எழுத்தும் கிடைக்காது. அப்படி ஒருவேளை வந்துருதுன்னா அது தமிழ் சொல் இல்லை. அது கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்க், பஞ்ச், பட், போத், தப் இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொன்னா எல்லாமே இது எதுவுமே தமிழ் சொல் கிடையாது. வல்லினமைகள் ஈர் ஒற்றாய் வாரா. 2 ஒற்றெழுத்துக்களாக வல்லின எழுத்துக்கள் வராது. கசட தபரதான் வல்லினம். எடுத்துக்காட்டுக்கு கொடுத்திருக்காங்க அவர் காட்சி அப்படின்னு முயற்சி இவ்வாறாக எழுதுவது பிழை ஏற்படும். ஏன்னா காட்சின்னு எழுதுவோம், முயற்சின்னு எழுதுவோம். சொல்லும் போதுதான் காட்சி அப்படின்னு முயற்சின்னு சொல்றோம். ஆனா எழுதும் பொழுது காட்சி முயற்சின்னு தான் எழுதணுமே தவிர
இச்சு போட்டு எழுதக்கூடாது. இக்கு இச்சு இட்டு இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் எழுத்துக்களை வரிசையிலேயே வரும் பிற மெய்கள் வராது. எடுத்துக்காட்டாக காக்கை, பச்சை, பத்து, உப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த 4க்கு மட்டும்தான் இக்கு இச்சு இட்டு இப்பு வல்லினத்துல இந்த 4க்கு பின்னாடி சேம் அதே எழுத்து வரும். இப்ப இது இல்லாத வேற எழுத்து அப்ப 2 விட்டு போயிருக்கு. என்னன்னா இட்டு இரு வந்திருக்கா, அதுக்கு பின்னாடி வந்துட்டு வேற மெய் எழுத்து வருமான்னு பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இதுல இருங்க, இதுல இருந்து சொல்றேன். இக்கு இச்சு இட்டு இப்பு இந்த 4 எழுத்துகளுக்கு பின்னாடி சேம் அதே எழுத்து தான் வரும், வேற எழுத்து வராது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன சொல்ல வராங்கன்னாக்க இக்குக்கு அடுத்தது வேற எழுத்து வர்றதுக்கு முயற்சி எடுங்க பார்க்கலாம். இப்ப காக்கைன்னு சொல்லும் போது இக்குக்கு அப்புறம் கை அதே கா வரிசை வந்திருக்கு. பச்சைன்னு சொல்லும் போது இச்சுக்கு அப்புறம் அதே சா வரிசை சை வந்திருக்கு. 10 இத்துக்கு அப்புறம் அதே தூ வரிசை வந்திருக்கு. இது இல்லாம இந்த வல்லின கற்கட தவிர இட்டு இரு இருக்கு இல்லையா, இந்த இந்த இக்கு சித்து இப்புல இந்த 4லயே இக்குக்கு அடுத்தது வேற எழுத்து வர்ற மாதிரி ஒரு வார்த்தையை ட்ரை பண்ணி பாருங்க, வருதான்னு பார்க்கலாம். வராது. பக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, பக்திங்கிறது தமிழ் சொல்ல, இக்குக்கு அப்புறம் வேற எழுத்து வந்திருக்கு அப்படின்னா பக்திங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அடுத்தது இட்டு இர் என்ற 2 மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் காசாசா என்ற வரிசைகளுமே வரும். பாட்டு, வெட்கம், காட்சி, சிற்பம், காசு, கற்க, கற்சலை, கற்பவை. இந்த இந்த இட்டு இரு இதுக்கு அப்புறமேட்டும் அந்த எழுத்தும் வரும், காசாப்பா வரும். வேற எழுத்துக்கள் எல்லாம் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல் இல்லை. ட ர என்ற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. தாரா வர டமாரம், ரப்பர் அப்படின்னு எழுதுறோம்னா தமிழ் இல்லை. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். தனிச்சொல்லாயின் மூவெழுத்தாகவும் தனிக்குறை அடுத்தும் வரும். பாருங்க, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். எஃகு, அகுது, கஸ்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தனிச்சொல்லாயின் மூவெழுத்தாகவும் தனிக்குறை அடுத்தும் வரும். தனிச்சொல்லாக இருந்துச்சுன்னாக்கா 3 எழுத்தாதான் வரும், இப்படிதான் வரும். தனிக்குறிலை அடுத்தும் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அகு அப்படின்னு வரலாம், ககு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பயன்பாட்டுல இல்ல, அப்படி வரும். மெல்லின எழுத்துகளில் 3 சுழினா 2 சுழினா சொல்லின் தொடக்கமாக வராது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எழுத்துக்கள் நீங்க எழுதக்கூடியவங்க தான். உங்களுக்கு அந்த கசட தவிர வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த எழுத்துக்களை வச்சு இந்த எழுத்து வருமா வராதா அப்படின்னாக்கா பேசிக் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவாய்க்கிறோம், அவ்வளவுதான். இதன் மூலமா தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்திற்கு முன் அவ்வல்லினமையோ அவற்றின் இன மெல்லினமையோ வரும், பிறமைகள் வராது. தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்திற்கு முன் அவ்வல்லினமேயோ, ஏற்கனவே படிச்சதுதான். தக்கை அப்படின்னா இக்கு கை வரும், ஆனா மெல்லினமும் வரலாம். தங்கை, பச்சை, இஞ்சி, இப்படி வல்லினமும் மெல்லினமும் வரும். அந்த எழுத்துக்களுக்கு அடுத்து அதே எழுத்துக்குரிய எழுத்துதான் வரும், ஆனா வல்லினமோ அல்லது மெல்லினமோ வரும். பண்டு, பட்டம், பத்து, பந்து, தப்பு, பாம்பு. சரி, ய ர ல ழ ள இந்த எழுத்துகளுக்கு பின் வியங்கோல் இணைமுத்து கள் விகுதி அல்லது வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாக தேய்க, நாய்கள், தாய், சேய், ஊர்க, இதெல்லாம் இயல்பாக இருக்கின்ற சொற்கள் தான். நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் 2 சுழி நகர ஒற்றினை அடுத்து டகாரமும் வருவதில்லை. அதாவது கண்டு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. டாவிற்கு முன்பு 3 சுழி தான் இருக்கும், தாவரத்துக்கு முன்னாடி 3. அதனாலதான் டன் நகரம் அப்படின்னு அதுக்கு பேரு. 2 சுழிக்கு அப்புறமேட்டும் ராதா வரும். மன்றம், அந்த இடத்துல நம்ம 3 சுழி இன்னு போடக்கூடாது, மன்றம். ஏன்னா ரா வல்லின ரகரம் இல்லையா, அதோட இணை எழுத்து 2 சுழி தான். அந்த ரன்னகரம் சொல்லுவோம், ராணா அப்படின்னு ரன்னகரம். இஞ்ச், இந்து, இவ் என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. அரிதாக உள்ளன அப்படின்னு சொன்னாக்கா பயன்பாட்டில் இல்லை, மிகவும் வெகு சிலதான் உள்ளன. அவற்றில் உறிஞ்ச், வெறின், பொருண், செவ், இந்த 1 2 3 4 வார்த்தை இருக்கா. இந்த 4 வார்த்தையை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டாங்கன்னாக்கா இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னாக்கா நீங்க யோசிக்க கூடாது, இப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். அதாவது எந்த எழுத்துல முடிஞ்சிருக்கு அல்லது எதுல தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துச்சுங்க. இப்போ உறிஞ்சு, வெறின், பொருண், செவ் இந்த 4 தான் இந்த பாடப்பகுதியில் தரப்பட்டிருக்கு. பெரும்பான்மை இதுதான் இருக்கும். அடுத்தது ய ர ழ ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். ஈரொற்று அப்படின்னு சொன்னாக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்திருக்கேன். ஈரொற்று மெய்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரே நேரத்துல 2 புள்ளி எழுத்து வரக்கூடியது எந்தெந்த எழுத்துனாக்கா யார அழதான். இப்ப யாக்கு அடுத்தது இச்சு வருது பாருங்க, பாய்ச்சு. ராக்கு அப்புறமேட்டு இக்கு கொடுத்துருக்கான், பார்க்கும். ழாக்கு பிறகு வாழ்க்கை அப்படின்னு கொடுத்தான். இந்த எழுத்துக்களுக்கு அடுத்ததான் சொல்றான் ஈரொற்று மெய்ன்னு. யாராழ ஒற்றுகள் தான் ஈரொற்றாய் வரும் அப்படிங்கிறான்.
அப்போ ஈரொற்றாய் வரக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு. இருக்கு அப்படின்னு இக்கு இக்குன்னு நம்ம 4 டைம் போட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா, அது நாம போடக்கூடியது. இலக்கண முறையை தாண்டி தவறாக எழுதி அதை அளபடைன்னு ஒற்றளபடைன்னு சொல்லிக்கிட்டு, ஒற்றளபடை இருக்கு. ஒற்று அளபடைகள் இருக்கு. உயிரளபடை தாண்டி ஒற்றளபடை இருக்கு. 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்துருச்சுனாக்கா, அது 2 ஒற்றெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது அளபடையாக வரும். ஆனால் ஆனால் ஈரொற்று மெய்களாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இந்த 2 எழுத்தா வரும். 3 எழுத்தா வரும். ஏற தான் வரும். அடுத்தது தனிக்குறினை அடுத்து ரகர, ழகர ஒற்றில் வராது. இப்ப ரானாக்க சின்ன ரா இல்லையா? அப்படி எடுத்துக்கலாமா? சின்ன ரா இடையின ரகரம். சின்ன ராவுக்கு புள்ளி வச்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்த மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது வருமா அப்படின்னு சொன்னாக்கா, இர், பொர் ஏதோ அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படின்னு கேட்டாங்க. தனிக்குறிலை அடுத்து தனிக்குறில் அப்படின்னாக்கா தனியா ஒரே ஒரு குறில் எடுத்துட்டுனா இது அடுத்து இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒற்றெழுத்து வரும். அதான் தனிக்குறில் ஒற்று அப்படிங்கிறது. இலக்கணத்துல நம்ம படிச்சிருக்கோம். தனிக்குறிலை அடுத்து ஒற்று அப்படின்னு. அது மாதிரி வராத எழுத்துக்கள் இள்ளும் இர்ரும் வராது. தனிக்குறிலை எடுத்து ரகர ஒற்று வந்தால் அதனை தமிழ் இயல்புக்கு ஏற்ப திருத்தி எழுத வேண்டும். வரும். அப்போ வருது. எப்படி வருதுனாக்கா திருத்தி எழுதிக்கோ அப்படின்னு சொன்னா நிர்வாகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. கர்மம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இது எப்படின்னா மாத்தணுமாம். நிர்வாகம், கருமம், கண்மம். கருமம் தான் கண்மம். கருமம் அப்படி மாத்திக்கணுமா? கர்மம் அப்படின்னு எழுதக்கூடாது. நிர்வாகம். இப்ப இதுல என்ன தனிக்குறில் ஒற்று அப்படின்னா நீ அப்படிங்கிறது தனிக்குறில் எடுத்து இரு ஒற்றெழுத்து. கர்மத்துல தா தனிக்குறில் எடுத்து இரு ஒற்றெழுத்து. தனிக்குறில் எடுத்து வந்த ஒற்றுகள் இப்படி வந்துச்சுன்னா இப்ப ராழா வராதுன்னு சொல்லிட்டு இப்ப இங்க இரு வருது காட்டுறாங்க இல்லையா? அப்படி ஒரு வேளை வந்திருக்குனாக்கா இதை நீங்க தமிழுக்கு வழியாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னா ரூவா மாத்திக்கணுமா? நிர்வாகம், கருமம் அப்படின்னு மாத்திக்கணும்ன்றாங்க. ரகரத்தை எடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் ழகரத்தை அடுத்து ழகர வரிசை எழுத்துக்களும் வராது. இருக்கு அப்புறம் அதே ரா வருமானாக்கா வராது. இப்ப நிர்வாகம் நிர்வாகம் எழுதிக்கலாமா அப்படின்னா வராது. இல்ல இன்னொரு ரா வராது. ழாவுக்கு அப்புறமேட்டு இன்னொரு ழா புள்ளிக்கு அப்புறம் இன்னொரு புள்ளி வராது. வாழ்க்கைன்னு எழுதுறீங்க. வாயில் மறுபடியும் போயிடுவீங்க நீங்க. வாழ் ழான்னு சேர்த்து எழுத முடியாது. இன்னொரு எழுத்து அந்த ழா வரிசையில வைக்க முடியாது. அடுத்தது உயிர் எழுத்து வரின் ஒரு இரு முறையே ஊர் ஈர் என்று மாறும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உயிர் வரின் ஒரு இரு முறையே ஊர் ஈர் என மாறும். இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். உங்களுக்கு நினைவுபடுத்தி பாருங்க. ஓர் அரசன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அரசன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வேறுபாடை இங்க சொல்ல வர்றாரு. ஒரு அரசன் என்பது சரி. ஏன்னா ஓருக்கு அப்புறம் மட்டும் உயிரெழுத்து ஆவில் தொடங்கக்கூடிய அரசன் என்ற சொல் வந்துருச்சு. எனவே அது ஓர் அரசன் சரி. ஒரு அரசன் சொல்லக்கூடாது. ஒரு இரு அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு அக்ரிணியை குறித்து விடும். ஒரு அரசன் அப்படின்னு சொன்னாக்கா தப்பாயிடுவாங்க. ஒரு மாடு சொல்லலாம், ஒரு வீடு சொல்லலாம், ஒரு அரசன் சொல்லக்கூடாது. அதே போல இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு ஒரு ஆடு சொல்லக்கூடாது. அக்ரிணி தான். ஒரு ஆடு, ஓர் ஆடு. அப்போ ஓர் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தர ஓர் ஈர் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடியது உயிரெழுத்து வரணும். வந்துச்சுன்னா ஓர் ஈர்னு நீங்க வச்சுக்கோங்க. இல்லைன்னாக்கா ஒரு ஈர்னே வச்சுக்கோங்க. உயிர் வரின் அதான். அடுத்தது பாருங்க. உயிர் வரின் அது இது என்பது முறையே அகுது இகுது என்பதாக மாறுமா? இதாங்க தமிழ். அதுதான் தமிழா எழுதுவோம் அப்படிங்கிறது. உயிரெழுத்து வந்துச்சுனாக்கா இது அது இது 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 இலை அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இலை அப்படி சொல்லக்கூடாது. இகுது இலைன்னு சொல்லணும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இலை அப்படின்னு ஈ வந்துட்டு உயிரெழுத்துல ஆரம்பி. இது இலைதானே அப்படின்னு சொல்ல. இகுது இலைதானேன்னு சொல்லணும். கேட்கணும். இகுது இலைதானே அப்படி கேட்கணுமா? அப்போ உயிரெழுத்து வரும்போது அது இது எது என்பது அகுது இகுது எகுது என்பதாக மாறும். இவ்வளவு தூய தமிழ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். வேற வழி இல்ல. அடுத்தது லகர விதிகள் பாருங்க. வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் ரகரமாய் தெரிவது உண்டு. இது எப்படி கேட்பாங்கன்னாக்கா பிரித்தெழுதி சேர்த்து எழுதுல கேட்டு விட்டுருவாங்க. இதுதான் பிரித்தெழுதி சேர்த்து எழுது. கொஞ்சம் பார்த்துக்கணும். கல் கூட்டல் கரை என்ன அப்படின்னா கற்சிலை. கடல் கூட்டல் கரை கடற்கரை. சேர்த்து எழுதும் போது ஈஸி தானே, எங்களுக்கு இது தெரியுமே அப்படின்னு சொன்னா அது விதிப்படிதான் சேர்ந்து இருக்கு. சும்மா சேரல. வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்றாங்க. வேற்றுமை புணர்ச்சினாக்கா வேற்றுமை உருவுகளை இடையில் கொண்டிருக்கக்கூடிய புணர்ச்சிகள். கல்லால் ஆன சிலை அங்க ஆள் உள்ள இருக்கு. அதனாலதான் அது இல்லு கருன்னு மாறுது. கடலால் ஏற்பட்ட கரை. கடலுக்கான கடலுக்கு கரை.
அப்போ வேற்றுமை உருவு உள்ள இருக்கு. கடல் கரை, கடலுக்கு கரை, எனவே கடற்கரை இல்லி இறா மாறும். அதான் வேற்றுமை புணர்ச்சியில். அடுத்தது லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாக தெரிவது. இது எல்லாமே எடுத்துக்காட்டுகளை வச்சு நீங்க இந்த சேர்த்தெழுதி பிரித்தெழுது கொஞ்சம் கவனமா பார்த்துட்டீங்கன்னாக்கா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். பல் கூட்டல் முகம் பன்முகம். அடுத்தது மக்கள் கூட்டல் பேரு மக்கட்பேரு. நேரடியா இது இந்த எடுத்துக்காட்டுகளுக்கு பேரு. நாள் கூட்டல் மீன் நான் மீன். அடுத்தது சொல் கூட்டல் துணை சொற்றுணை. பல் கூட்டல் நூல் பன்னூல். பல் கூட்டல் துளி பகுருளி. அல் கூட்டல் திணை அகரிணை. இது நீங்க இதெல்லாம் இந்த வார்த்தைகளை சேர்த்தெழுதி பிரித்தெழுது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ நீங்க என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க சொல்லிடலாம். இப்ப எடுத்துக்காட்டு பகுருளி அல் கூட்டல் திணை அகரிணை அப்படின்னாக்கா அங்க மேல அந்த பேராகிராஃப பாருங்க. அல் வழியில் தனிக்குரலை அடுத்து லகரம் தகரம் வரும் பொழுது ஆயுதமாக மாறும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இந்த விதிப்படிதான் சரி. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த லைன்ல வரக்கூடியது. இயக்குனர் என்பதுதான் சரி. இயக்குனர் 2 சுழி நா போட்டுனர் என்று எழுதுவது தவறு. இயக்கு, ஓட்டு, அனுப்பு, பெரு இதெல்லாம் வினைகள். வினை சொற்களா? வினை பெயரிடை நிலையான இந்து என்பதை பெற்று ஓட்டுனர், அனுப்புனர், பெருநர் என்று பெயர் சொற்கள் ஆகின்றன. உறுப்பினர், குழுவினர், ஊரினர் முதலானவை உறுப்பு, குழு, ஊர் பெயர் சொற்கள். இதனால் இவை இன் என்னும் சாரியை பெற்று முடிந்துள்ளன. இப்ப விளங்குச்சான்னு பாருங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க இயக்குனர், ஓட்டுனர், பெருனர் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒருவேளை சிங்கிள் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க, ஒத்தையாள் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா தன்னகரம் போட்டு எழுதிக்கீங்க. தன்னகரம் போட்டு எழுதுங்க. இப்போ அதுவே ஒரு டீம் சொல்றீங்க. உறுப்பினர் அப்படின்னும் போது ஒரு குரூப் இல்லையா? அது குழுவினர்னா ஒரு குரூப், ஊரினர்னா ஒரு குரூப். அப்படி அந்த குரூப் வந்துச்சுன்னாக்கா 2 சுழினா வரணும்னு யோசிச்சுங்க. இப்ப அனுப்புனர் நீங்க கடிதம் எழுதுறீங்க. அனுப்புனர்னு எழுதும் போது இனிமேல் அனுப்புனர்னு எழுதும் போது தன்னகரம் போட்டு எழுதணும். பெருநர் அப்படின்னு எழுதும் போதும் தன்னகரம் போட்டுதான் எழுதணும். ஒத்தையாளுக்கு தான் நீங்க அனுப்புறீங்க. ஒத்தையாள் தான் அங்க பெறுறாரு. அப்ப எழுதும்போது அனுப்புனர் பெருநர்னு சொல்லும் போது தன்னகரம் போட்டு எழுதுங்க. இனிமேல் அனுப்புனர் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஊர் பொதுமக்கள் சார்பாக அப்படின்னு எழுதுறீங்கன்னாக்கா அங்க அனுப்புனர்னு எழுதும் போது நீங்க 2 சுழினா போட்டுக்கலாம். ஏன்னா குரூப்புக்கு சொல்லும் போது அப்படி மாறி. அடுத்தது பெட்டி செய்தி. சொல் உருவாகும் முறை அறிந்தும் பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிற பொழுது பிழைகளை தவிர்க்க முடியும். எடுத்துக்காட்டு அறம் கொடுத்திருக்கான். இது என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க வித்தியாசம்? இப்ப இதுல அறம் அப்படிங்கிறதுல என்ன வித்தியாசம் தெரிஞ்சுச்சு? முதல்ல இருக்கக்கூடிய அறம் அறச்செயல்களை சொல்வதை புரிந்து கொள்ளணும். 2வது இருக்கக்கூடிய அறம் அப்படிங்கிறது கூறாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அது இப்ப ஒரு ஆணியை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ண என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அந்த அறம் வச்சு தேயின்னு சொல்லுவாங்க. அறத்தை வச்சு தேய்ச்சோம்னாக்கா ஷார்ப் ஆயிடும். கத்தி எல்லாம் தீட்டுறாங்க பாத்தீங்களா? தீட்டும் போது அந்த அறத்தை வச்சு தீட்டும் போது ஷார்ப் ஆகும். அதான் அந்த அறம் அப்படிங்கிறது. குறை அப்படின்னா முதல் இருக்கக்கூடிய குறை குறைவான அப்படிங்கிற பொருள் தரும். அடுத்தது குறைங்கிறது ஒலித்தலை குறிக்கும். நாய் குறைத்தது 2வது தான். அடுத்தது வளம் அப்படின்னா நல்ல வளமை. அடுத்து வளம் வருதல், சுற்றி வருதல். களம் போர்க்களம் வேற, களம் பாத்திரம் வேற. கிளி என்பது பச்சை நிற கிளி. கிளி என்பது பயம் என்று குறிக்கிறது. என்றால் வித்தியாசம் பாருங்க. என்றாள் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வாறு கூறினாள். என்றால் அந்த லா மாத்தி போட்டீங்கன்னாக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. போனால் இது எல்லாமே இது மாணவர்கள் சின்ன பசங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் எண்ணுறேன். சரி, பக்கத்துல அப்படியே பிழையை தவிர்ப்பதற்காக சில வழிமுறைகளை கொடுத்திருக்கு. அதை பாருங்க. எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். ஒலிப்பு வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும். அடுத்தது தமிழில் இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய முறையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்ளணும். தொடக்கத்தில் சில காலம் வாய்விட்டு படிக்க வேண்டும் அல்லது எழுதி படிக்கலாம். வேகமாக எழுதுவது தவறு ஏற்படும். போன்ற கொம்புடைய குரல் நடை வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். சரிங்க. அடுத்தது இலக்கண தேர்ச்சிக்கொள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. பிழையான தொடரை கண்டறிக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பிழையான தொடர்கள்ல நீங்களே படிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். சாலைகளை பூட்டி வயலில் உழுதனர் இருக்கு. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காலையில் பூட்ட மல்லிகை மனம் வீசியது. அடுத்து நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதுல எது தவறா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, உங்களுக்கு விடை தெரிஞ்சிருந்துச்சுன்னா சரி. தெரியாதவர்களுக்கு தேர்ட் ஆப்ஷனா குறிச்சுங்க. காலையில் பூத்த மல்லிகை. காலை அப்படிங்கிறது தவறாது.
இரண்டாவது கேள்வி, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை சேர்க்க. பேச்சு தமிழ்னாக்கா பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய தமிழ். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி எல்லா இடங்களையும் பாதிப்பு உள்ளது. மயில்கள் விரலியரை போல ஆடுகின்றன. இப்ப மயில்கள் விரலியரை போல ஆடுகின்றன அப்படிங்கிறது வந்துட்டு அது தூய தமிழ் தான். இப்ப இதுல பேச்சு தமிழ் இருக்குது. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான் பேச்சு தமிழ் இருக்கு. ஒரே வார்த்தை, அவருக்கு நல்லது கெட்டது நல்லனவும் கெட்டனவும் அப்படின்னு நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. நல்லனவும் கெட்டனவும் நன்றாக தெரியும். அதான் தூய தமிழ். அடுத்தது, முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இதுக்கு என்ன பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, முடிந்தால் தரலாம்னா என்னால் படித்து முடிந்தால், என்னால் இயன்றால் அவருக்கு கொடுக்கலாம். அதான் முடிந்தால் தரலாம். முடித்தால் தரலாம்னா படித்து முடித்தால் இந்த புத்தகம் அவருக்கு தரலாம். சரிங்க, அது 4வது கேள்வி எல்லாம் மாணவர்களுக்கு. அடுத்த பக்கத்து இருப்பீங்க, பொருள் எழுதி தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பொருள் எழுதி தொடர் அமைக்க இந்த கரை கரை, குளவி குளவி, வாழை வாழை வாழை, பரல், இதெல்லாமே நீங்க தான் கொஞ்சம் முயற்சி தேடி. அலை அப்படிங்கிறது கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு. கடல் அலை, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. எழுத்துக்களை கவனமா படிச்சு வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒலி வேறுபாடு, இரு பொருள் தருக, ஆறு ஆறு நதி. நம்பர், திங்கள் என்ன இருக்கும்? திங்கள் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? 2 பொருள் பட கூறுவது. திங்கள் மாதத்தையும் குறிக்கும் இல்லையா? ஒரு மாதத்தையும் குறிக்கும், திங்கட்கிழமையும் குறிக்கும். ஓடு, ஓடுகின்ற செயலையும் குறிக்கும், வினையும் குறிக்கும், வீட்டின் மேல் கூரையில் ஓடு. நகை என்பதும் நகை சிரிப்பையும் குறிக்கும், அணிகலனையும் குறிக்கிறது. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுவது. உலை, உலை, உலை. முதல்ல இருக்கக்கூடிய உலை அப்படிங்கிறது உலை கொதித்தல், உலை கொதித்தல். அடுத்தது உலை அப்படிங்கிறது மன உளைச்சல் அப்படின்னு சொல்லலாம், உளைச்சல். அடுத்தது உழை அப்படிங்கிறது உழைத்தல். 2வது, இதுக்கு ஒரு வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்கேன். அது கீழே மன உளைச்சல் தீரவும் கொடுத்திருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டு கீழே உலை உழை உழை உலை உழை 3 கொடுத்துருக்காங்க. உலை உழை உழை. மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதே போல மற்றதெல்லாமே மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அர்த்தம் தெரிஞ்சுச்சுன்னாதான் பொருள் தெரிஞ்சதுனாக்க விடை எழுதிடலாம். வலி வழி வழி, வலினாக்கா வலிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அடுத்த வழி காற்று, அடுத்த வழி பாதை. கலை கலை கலைன்னு இருக்கு. கலை அப்படிங்கிறது அது ஏதாவது விளையாட்டு கலைகள் சொல்றோம். அடுத்தது கலை அப்படின்னா கலை பறித்தான், வேண்டாத பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது கலை அப்படிங்கிறது மூங்கில குறிக்கும். கலை கூத்தாடிகள் அப்படின்னா மூங்கில். அடுத்த வார்த்தை கனை கனைன்னு இருக்கு. முதல் கனை 2 துளி நெய் இருக்கக்கூடியது குதிரை கனைத்ததல் அப்படிங்கிற செயலை குறிக்கிறது, கனைக்கிறது. அடுத்து கனை அப்படிங்கிறது அம்பு, தொடுத்தல் இல்லையா? கனை தொடுத்தான் அப்படின்றது. குறை குறைன்னு இருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய குறை ஒலி எழுப்புதல், நாய் குறைத்தது அல்லது கடல் குறைத்தது, கடல் ஒலி எழுப்பியது. அடுத்த குறை அப்படிங்கிறது குறைவாக அப்படிங்கிற பொருள் தரும். அடுத்து பொறி, பொறி அப்படிங்கிறது முதலில் இருக்கக்கூடிய பொறி பொறிக்கின்ற பொறிக்கப்பட்ட பொறி, சாப்பிடக்கூடிய பொறியை குறிக்கிறது. அடுத்த பொறி ஒரு கருவியை குறிக்கும். பொறி, கனிப்பொறி அப்படின்றோம்லே அந்த பொறி கருவியை குறிக்கிறது 2வது. சரிங்க. அடுத்து அதே போல தலை தலை தலைன்னு கொடுத்திருக்கு. கலை கலை கலை, அலை அலை அலை. இதுல ஏதாவது தெரியலன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய தலை 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 அப்படிங்கிறது தெரியும். தலைங்கிறது தலைப்பகுதி. 2வது தலைனா இலை தலை தலைங்கிறது. 3வது தலைங்கிறது தலை அல்ல, 2வது தலை கட்டப்பட்டிருக்கிறது. கட்டுவதுதான் தலை. நடுவுல இருக்கக்கூடிய அதாவது தலை 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 இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய தலை ஹெட், 2வது தலை கட்டி இருக்கிறது, 3வது தலை இலை தலை. கலை கலை கலை, ஃபர்ஸ்ட்ல கூடிய கலை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏதாவது கலைகள், ஆயக்கலைகள் அப்படிங்கிறது. அடுத்து 2வது கலை அப்படின்னு கலை செடின்னு சொல்லுவோம். 3வது கலை மூங்கில குறிக்கிறது. அலை அலை அலை, அலைங்கிறது கடல் அலை. 2வது அலை அப்படிங்கிறது நண்டு, நண்டு அலை. 3வது அழை அப்படிங்கிறது அழைத்தல். அடுத்து அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. விலை விளை விளை கொடுத்திருக்காங்க. கார்ப்புறத்தில் நன்றாக விளைந்தால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்கு. ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. ஒன்னொன்னுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுங்களா? சரிங்க, அடுத்த பக்கம் தெரிவிக்கலாம். இதில் 4 சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்கு. இணை எழுத்துகள். இணை எழுத்துகள் அப்படின்னு சொன்னாக்கா வல்லின எழுத்துகளும் அவற்றிற்குரிய மெய்கள் தான் இணை எழுத்துகள். அவற்றினுடைய இனமான எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை ஒன்று. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். இதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும்.
சொற்களில் மெல்லினமை எழுத்து அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினமை எழுத்து வரும். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இப்ப காவின் இன எழுத்து தான் இங்கு. திங்கள் அப்படிங்கறத காவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கு இருக்கு, அதான் இன எழுத்து. காவின் இன எழுத்து இங்கு. அதை எப்படின்னாக்கா வல்லின எழுத்து நீங்க 6 எழுதுறீங்க தகர தவறு. மெல்லின எழுதும்போது அங்கேன நம்ம எழுதுறோம் இல்லையா, அப்படி எழுதுனீங்கன்னா அதான் இன எழுத்து. மஞ்சள் தாவின் இன எழுத்து இஞ்சு, மண்டபம் தாவின் இன எழுத்து எண்ணு, சந்தனம் தாவின் இன எழுத்து இந்து, அம்பு பாவின் இன எழுத்து இம்மு, தென்றல் ராவின் இன எழுத்து 2 சொல்லிதான். அப்ப அது போக இடைநிலை எழுத்துக்கள் கீழே கொடுத்துருக்கு, ஏறல வழல, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்த பக்கம் இருப்பீங்களா? இப்போ உயிரெழுத்துக்களுக்கு உயிரெழுத்துக்களே குறில் நெடிலுமே தான் வந்து இன எழுத்து. முதல்ல பார்த்தது வல்லின மெய்களை மெல்லினமை பார்த்தோம். அந்த பொம்மை படங்கள்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆவின் இன எழுத்து குறிலா, நெடில் ஈயின் இன எழுத்து குறிலி. சரி, அப்படின்னா இது வந்துட்டு உயிரெழுத்துக்கள்லாம் சேர்ந்து சொல்லுல வருமா அப்படின்னு சொன்னாக்கா பெரும்பாலும் வர்றது கிடையாது. அளபெடையில மட்டும் வரும். எடுத்துக்காட்டு ஓதல். நீங்க ஓவதல் அப்படின்னு பிரிக்க கூடாது. ஓதல் அது மாத்திரை அளவு நீண்டு ஒழிக்கணும், அதான் அளபெடை. 2 மாத்திரை சொல்லும் போது ஓதல்னு சொல்வீங்க, இன்னும் கொஞ்சம் ஓதல் அப்படி சொல்லணும். தூம், அவ்வளவுதான். தூம், தழி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 3 மாத்திரை அளவுல ஒழிக்கணும். அடுத்து பயிற்சிகள் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. மெல்லினத்திற்கான இன எழுத்திடம் பெறாத சொல் எது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கண்டுபிடிங்க. மஞ்சள், வந்தான், கல்வி, தம்பி. இதுல இந்த 4 சொற்களில் எந்த எழுத்துல இன எழுத்து காணும்? மஞ்சள் இருக்கா, தாவின் இன எழுத்து இஞ்சு இருக்கு. வந்தான் தாவின் இன எழுத்து இந்த இருக்கு. கல்வி சம்மந்தமே இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பி பாவின் இன எழுத்து எம்பு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கல்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல இடம்பெறவே இல்லை. இனம். தவறான சொல்லி வட்டமிடுக. அடுத்து கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. உங்களுக்கு தெரியுதுனாக்கா நீங்க வட்டமிட்டுக் கொள்ளுங்க, தெரியலனாக்கா 2வது ஆப்ஷனை குறிச்சு வச்சுங்க. வென்றான், ரா கப்பர். ஏன்னா ரா இன்னுடைய இன எழுத்து ரா வல்லின வரும். அதே போல அவருக்கு சில பிழையான சொற்களும் திருத்தம் கொடுத்துருக்கு. தென்றல், கண்டம், நன்றி, பண்டமம், மண்டபம் கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்சு அதை எழுதிருங்க. அதெல்லாம் மிக எளிமையான ஒரு விஷயம் தான். இன எழுத்துக்களை வச்சு நீங்க அதை எழுதிக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். ஆ, இ, உ இதான் சுட்டெழுத்து. அப்போ வார்த்தைகள்ல வரும்பொழுது என்னென்ன வரும்? அவன், இவன், அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனிங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு ஆ, இ இந்த எழுத்துக்கள் தானே முதலில் இருக்கிறது. இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் நடத்தும். ஆ, இ, உ என்ற 3 எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். ஆனால் இன்றைக்கு ஊ என்ற சுட்டெழுத்து சுட்டாக பயன்படுவது இல்லை. ஊ அப்படிங்கிறது பயன்படுத்துறது இல்லை. சரி, ரைட். அடுத்தது அகச்சுட்டுன்னா என்ன அப்படின்னு சொன்னா அவன், இவன், அது, இது. அப்படின்னா இப்போ சுட்டெழுத்துகள் 3 தனியா பிரிச்சு வச்சுங்க. ஆ, இ, உ அப்படிங்கிறது சுட்டெழுத்து. இந்த ஆ, இ, உ கூடவே சேர்த்து எழுதிக்கிறது தான் அவன், இ, இவன், உ, உவன் அப்படிங்கிறது. அவன், இவன் அல்லது அது, இது. இப்படி அந்த வார்த்தைகள்ல இந்த வன் அப்படிங்கறது பிரிக்கவே முடியலன்னு வச்சுக்கலாம். அதை பிரிக்கலன்னாலுமே அந்த ஒரு சொல் முழு சொல்லா அப்படியே ஏங்கி அதை சுட்டெழுத்தா நிக்குது இல்லையா? சுட்டு வார்த்தையாவே நிக்குது. சுட்டு எழுத்து சுட்டு சொல்லாவே நிக்குது. அதாவது அவன், இவன், அது, இது இந்த சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து அந்த சுட்டு பொருளை தருவதுதான் அகச்சுட்டு. அந்த சுட்டு பொருளை உள்ளே அந்த எழுத்துக்கள் இருந்தே சொல்லுகிறது. ஆனா அடுத்தது புறச்சுட்டு சொல்லும் போது கண்டுபிடிச்சவங்க அந்நீர் வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் அப்படி. இப்ப இதே ஆ, இ, உ அப்படி ஆ, இ அப்படிங்கிற இந்த சுட்டுக்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பொருள் வேற பொருள் தந்துருது. அந்நீர் வீழ்ச்சியில அப்படிங்கறத சுட்டுறதை எடுத்தோம்னா நீர்வீழ்ச்சிங்கிற ஒரு பொருள் தருது. இம்மலைங்கிற இ அப்படிங்கறத எடுத்தோம்னாலும் மலையை குறிக்கிறது. நூல் அப்படிங்கறது இ அப்படிங்கிற சுட்டெழுத்து எடுத்தாலும் நூலை குறிக்குது. இப்படி வர்றதுக்கு பேரு சுட்டெழுத்துக்கு சொல்லினுடைய வெளியில இருந்து சுட்டி பொருளை காட்டுறதுக்கு பேரு புறச்சுட்டு. அகச்சுட்டு, புறச்சுட்டு. அடுத்தது அன்னை சுட்டு அப்படின்னா பக்கத்துல இருக்கு. அவன், இவன், இவர், இது, இவை, எம்மரம், இவ்வீடு இங்க பக்கத்துலயே இருக்கு இல்லையா? இத சொல்றதுக்கு பேருதான் அன்னை சுட்டு. அண்மைனாக்கா பக்கத்துலன்னு அர்த்தம். தேய்மைனா தூரத்துல. அவர், அவள், அது, அவை, அவ்வீடு இப்படி தூரத்துல இருக்கிறத மட்டும் சொல்றதுக்கு பேரு தேய்மை சுட்டு.
பக்கத்துல ஒரு தெரிந்து தெளிவோங்கிற ஒரு பெட்டி செய்தியில ஒண்ணு கொடுத்துருக்கான் பாருங்க. உது உவன், அதாவது ஊ அப்படிங்கறது பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஒருவேளை அப்படி பயன்படுத்தினாங்கனாக்கா உது உவன் அது இதுங்கிறது ஓகே. உதுங்கிறது என்ன அப்படின்னா, அதுனாக்கா சேய்மை சுட்டாயிடுது இல்லையா தூரத்துல. இதுனாக்கா அன்னை சுட்டாயிருச்சு பக்கத்துல. அப்ப உதுனா என்னன்னா ரெண்டுக்கும் நடுவுலயாம். இப்படி ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா இன்றைக்கு இல்ல. அதுதான் அதனாலதான் சொல்லிட்டாங்க இது பயன்பாட்டுறத நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சொற்றெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டுள்ளதாம். எடுத்துக்காட்டு உதவுவன். இப்ப ஊ சுற்றெழுத்து பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த பக்கம் சுட்டு திரிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே பாருங்க, அம்மரம் இம்மரம் அப்படின்னு சொல்றதை விட அவ்வீடு இவ்வீடு அதுன்னு சொல்றதுக்கும் அந்த இந்த அப்படின்னு சொல்லி கொஞ்சமா மாத்திக்கிறோமா. அம்மரம்ங்கிறத அந்த மரம், இவ்வீடு இந்த வீடு அப்படின்னு மாத்துறோம். அப்போ கொஞ்சம் தெரியுது இல்லையா? இதுக்கு பேரு தான் வந்துட்டு சுட்டு பிரிவு. அதாவது ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு சுத்தி அப்படி பொருள் மாறுது இல்லையா? சுட்டு பிரிவா வர்றதுக்கு பேரு. இப்பள்ளிங்கிறதுக்கும் இந்த பள்ளிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்பள்ளி அப்படின்னா சுட்டெழுத்து, இந்த பள்ளின்னு எழுதுறோம்னா சுட்டு பிரிவுன்னு பேரு. அடுத்தது பேராகிராஃப் போயிடலாம். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் தலைப்பு பாருங்க. வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சிலது வந்துட்டு முன்னாடி வரும், சிலது வந்து பின்னாடி வரும். எடுத்துக்க ஏ யா ஆ ஓ ஏ இந்த 5 வினா எழுத்துக்கள். அப்ப வினா எழுத்துக்கள் எத்தனைன்னா 5ங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஏ யா புரியலையே, யா நெடில், ஆ நெடில், ஓ நெடில், ஏ நெடில். அப்ப குறி எழுத்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுலயும் கொஞ்சம் நாம இந்த பாகுபாடு பிரிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 5 வினா எழுத்துக்கள்ல ஒண்ணுதான் புரியல வரும். மொழியின் முதலில் வரக்கூடியது ஏயா, எங்கு யாருக்கு. அப்ப இது கேள்வி அமையலாமா? மொழியின் இறுதியில் வரக்கூடியவை ஆவோ, பேசலாமா தெரியுமோ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியவை ஏ, ஏன், நீதானே அப்படின்னு சொல்லும் போது முன்னாடியும் வருது பின்னாடியும். இது இந்த 3 விஷயங்கள்ல இருந்து கேள்விகள் வந்துச்சுனாக்கா அது கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துச்சுங்க. முதலில் வரக்கூடியது, இறுதியில் வரக்கூடியது, இரண்டிலுமே வரக்கூடியது ஏ. அக வினா அப்படின்னா என்ன? வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருளை தருமானால் அது எப்படி அகச்சுட்டுன்னு சொன்னமோ அது மாதிரிதான். எது யார் என இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகளுக்கு பொருள் இல்லை இல்லையா? ஏ யா ஏ அப்படிங்கறத நீக்கினா பொருள் தராது. அப்ப புறவினானா என்ன? அப்படி இருந்தாலுமே அந்த எழுத்துக்களை தனியா பிரிச்சாலும் அந்த வார்த்தை அர்த்தத்தை தருவது புறவினா. எடுத்துக்காட்டு அவனா வருவானோ. இப்ப இதுல ஆ ஓ அப்படிங்கறத வினா எழுத்துக்களை எடுத்தோம்னாலும் அவன் அப்படிங்கிற ஒரு முழு சொல் கிடைக்கும். வருவானோ அப்படிங்கறத ஓ எடுத்தாலும் வருவான் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எனவே இதுக்கு பேரு புறவினா அப்படின்னு. இப்ப சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்து எழுதுங்க சொல்லிட்டு அந்த மதிப்பீட்டு பகுதிக்கு வந்துருங்க. என் வீடு எங்கே உள்ளது, அங்கே உள்ளதுன்னு வருமா, அது உள்ளதுன்னு வருமா அப்படின்னா இதெல்லாம் சின்ன பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க வந்துட்டு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம். வினா விடை வகைகள். பல்வேறு சூழல்களில் சரி வினா வகைன்னா என்ன, விடை வகைன்னா என்ன அப்படிங்கிறதான். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருக்கிறார். சரி, வினா வகைகள் வந்து மொத்தம் 6 வகை வினா. இது ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறது ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரிதான். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். இப்ப அறிவினா அப்படிங்கிறது தனக்கு தெரியும் இன்னொருத்தருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறதா அறிவினா இல்லையா? மாணவரிடம் கேட்கிறாரு, இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. அவருக்கு தெரியும், ஏற்கனவே ஆன்சர் தெரியும். அதனால ஒரு டவுட்ல ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுதான்னு செக் பண்றாருல, அதான் அறிவினா. அவன் அறிந்திருக்கிறானா அந்த வினாவை, அதுதான் அறிவினா. இதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய உங்களுக்கு. இது அறிவினாவா அறியாவினாவா? அறியாவினானாக்கா உங்களுக்கே ஒண்ணும் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறது. இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்குது. எனக்கே தெரியாது, தெரிஞ்சுக்கிறது கேட்குது. இந்த ஊருக்கு போற வழி என்ன அப்படின்னு நாம இப்ப ரோட்ல கேட்கிறோம் வைங்க, நமக்கே தெரியாது, அதனால நாம கேட்கிறோம். அதனால அது அறியாவினா, தெரியாது. ஐய வினானா டவுட், இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, ஒரு டவுட். இது கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி கேட்கிறது ஐய வினா. அப்புறம் வந்துட்டு குழல் வினா அப்படின்னு சொன்னாக்கா வேணும் தாம் பெற்றுக்கொள்வதற்காக கேட்பது. குழல்னா பெற்றுக்கொள்ளுதல் இல்லையா? கொள்ளுதல் தான் குழல்.
ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அப்படி நம்ம கேட்கணும்னா நம்ம வாங்கியிருக்காக வேண்டி கேட்கிறோம் அப்படின்னா. அடுத்தது கொடை வினா, கொடுக்கிறதுக்காக வேண்டி. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா? இந்த கேள்வி கேட்கும்போது என்னன்னா, நீங்க தர்றதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அது பேரு கொடை வினா. இருக்கிறதா, உனக்கு இருக்கா அப்படின்னு கேக்குது. ஏவல் வினா வந்துட்டு ஆர்டர் பண்றது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். சரி, இது இந்த கேள்விகள் இல்லாமல் வேற ஏதாவது கேள்வி கேட்டாலும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது கீழே நன்னூலா சொல்றா பாருங்க. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் எழுத்துக்கார். இப்ப அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் டேஷ் ஆறும் இடுக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா, அந்த டேஷ்ல வந்து வினா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த 6 வினாவை சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல கவிதையில. அதே அடுத்தது பாருங்க. சுட்டு மறை நேர், ஏவல் வினாதல், உத்ததுரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5ம் அப்பொருமை நேர்ந்த. சரி, இது வந்துட்டு 8 வகை விடைகளை சுட்டி காட்டுகிறார். அடுத்த பக்கத்துல இருக்குது பாருங்க, விடை வகை. ஒரு படமும் கொடுத்திருக்கு, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம் காட்டிட்டு பாருங்க. அதுல பாருங்க வினா வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது 6 கொடுத்திருக்கு. அறிவினாரியம் தெரிஞ்சுக்குது. அடுத்து விடை வகைகள் 8 கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விடை வகைகள் 8 என்ன? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உத்தது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இன மொழி விடை என்று விடை 8 வகை. இப்போ முதல் 3 வகையே நேரடி விடைகளாக இருப்பதனால் வெளிப்படை விடைகள் எனவும். இப்போ இந்த கேள்வி கேட்கலாமா? வெளிப்படை விடை வகைகள் எத்தனைங்கிறது உங்களுக்கு தெரியும். 8 வகை சொல்லுவீங்க. இதுல வெளிப்படை விடை வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டா 5ல 3 தான் வெளிப்படையாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது முதல் 3 எது? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இந்த 3 தான் நேரடியான வெளிப்படை விடைகளும். அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதனால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். இதுதான் அந்த நன்னூலார் முன்னாடி கூடிய அந்த பாடல்ல சுட்டி காட்டினார். சரி, இப்ப சுட்டு விடை என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திருக்கேன். சுட்டு விடைனா சுட்டி காட்டக்கூடியது. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு பக்கத்தில் உள்ளது. சுட்டு எழுத்துக்கள் இல்லையா, சுட்டி காட்டக்கூடியது இப்பக்கத்தில் உள்ளது. அதான் வந்து சுட்டு விடை. இப்ப ஆன்சர் தான் பாத்துவாங்க இதுல எல்லாத்தையும். மறை விடை அப்படின்னாக்கா, கடைக்கு போவானாக்கா இல்ல போக மாட்டேன், மறுத்து கூறும் விடைதான் மறை விடை. மறைஞ்சிருக்கிறது கிடையாது, மறுத்து சொல்லுவது. போக மாட்டேன், போக மாட்டேன் என்று மறுத்து கூறு. நேர் விடைனாக்கா உடன்பட்டு நேரடியாக, கடைக்கு போவாயா, போவேன். ஏவல் விடை, இது செய்வாயா, நீயே செய். நம்ம எதிர்ப்பு சொல்றதுக்கு பேரு வந்து அது ஒரு ஆன்சருங்க. நீயே செய். வினா எதிர் வினாதல் விடைனாக்கா, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற கேள்விக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறோம் பாருங்களேன். இது வினா எதிர் வினாதல். வினா கேட்கிறவன்ட்டே திருப்பி கேள்வி கேட்குது. உற்றுது உரைத்தல் அப்படின்னா, உற்றுதுனாக்கா நடந்ததை சொல்றது. நீ விளையாடலையா அப்படின்னு கேட்டா, கால் வலிக்கிறது என்று உற்றுதை உரைத்தல். தனக்கு நடந்ததை சொல்லுவது. நீ விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கிறது. உருவது கூறல் விடை அப்படின்னாக்கா, இனிமேல் வரக்கூடியதை சொல்றதாமா. நீ விளையாடவில்லையா என்றால் கால் வலிக்கும், அது உருவது, இனிமேல் நடப்பது. அடுத்தது இனமொழி விடை. அதை விட இது, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும் என்று கூறு. அப்போ இந்த விடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நாம ஏருக்கு மாறா பேசுறான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஏருக்கு மாறா பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, நான் ஒண்ணு கேட்டா இவன் பதில் தரான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு பேர் இருக்கு தமிழ்ல. 8 வகை விடைகள்ல அது ஒரு விடையா வந்து அமைச்சு. ஆனா ஒரே ஒரு விடை மட்டும் இருக்கு, அது எந்த லிஸ்ட்லயுமே வராது. ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அமைதியா நினைக்கிறது. கேள்விக்கு பதிலே இல்லாம. இன எழுத்துகள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. கங்கை, பக்கம், வண்டு, மண்டபம், மங்கை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான கேள்விகள் தாங்க இடம்பெறும் எக்ஸாம்ல. இன எழுத்துகள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கண்டுபிடிச்சலாம் அங்க 2 3 இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இதுல வந்துட்டு இந்த பக்கம்ங்கிற சொல்ல தவிர மீதி எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. இன எழுத்துக்கள் பக்கம் தவிர மீதி எல்லாமே நாம வட்டமிட்டுக்கலாம். அடுத்தது வெந்தயம், தந்தம், வெந்தயம், தந்தம், பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள். இதுல வந்துட்டு பச்சை, தக்காளி, ரெண்டுமே வராது. அவன் கேட்டிருக்கிறது வட்டம் இருக்கிறது, இன எழுத்துக்கள் இருக்கிறது. நான் இல்லாததை சொல்லிட்டேன்னாக்கா நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். இதுல காக்கை மட்டும்தான் பொருந்தல, மீதி எல்லாமே இன எழுத்தோட தான் இருக்கு. கீழ்காணும் சொற்களில் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுங்க. இப்ப இன எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு கேள்வியில் வந்தா நீங்க தெரிஞ்சுக்கங்க.
அடுத்தது வினா வகையும் விடை வகையும் சுட்டுக. இதெல்லாம் தான் கேள்வியில வருங்க இடம்பெறக்கூடியது. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. கரெக்டா? இந்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அதற்கு பேர் வந்துட்டு என்ன வகை இது? வினா வகை என்ன? காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது அப்படின்னாக்கா அறியா வினா. நமக்கு தெரியல, கேட்கிறோம். அவங்க என்ன காட்டுறாங்கன்னா சுட்டி காட்டுறாங்க. இந்த அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அது சுட்டு விடை. அப்ப இதுல அறியா வினாவும் சுட்டு விடையும் இருக்கிறது. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னு சொன்னா என்ன வினா இது? அறிவினா, அறியா வினா, ஐயா வினா, குழல் வினா, கொடை வினா. குழல் வினா. எனக்கு எழுதி தருகிறாயா இல்லையா? பெற்றுக்கொள்வதற்காக கேட்கக்கூடியது. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னாக்கா பெற்றுக்கொள்ள கேட்பது. அதுக்கு வந்து எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு சொன்னா நேர் எதிர் வினாதல் விடை. எனக்கு எழுதி கொடுனாக்கா அப்ப எனக்கு யார் எழுதி தருவா அப்படின்னாக்கா வினா அந்த விடை வகைகள்ல இந்த விடை வரும். என்ன? வினா எதிர் இல்ல ஆமா, வினா எதிர் வினாதல் விடைதான். கரெக்ட் தான். வினா எதிர் வினாதல் விடை. கேள்வி கேட்டா அதுக்கு திருப்பி இவன் கேள்வியாவே ஒரு பதில் தர்றது வினா எதிர் வினாதல் விடை. சரி, உரையாடலில் இடம்பெற்றுள்ள வினா விடை வகைகளை கண்டு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்களே கொஞ்சம் பயிற்சி எடுத்து செஞ்சீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பகுதியை கவனமா கண்டிப்பா நீங்க விடைகளை எழுதி பார்க்கணும். அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறோம். வந்தது நீ இல்ல அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல. வந்தது நீ இல்ல அப்படின்றோம், பார்த்தது நான் இல்ல அப்படின்றோம். இதெல்லாம் சரியா அப்படின்னு சொன்னா இதுல நிறைய எதிர்மறை வினைமுற்று எதிர்மறை ஆப்போசிட் நிறைய இருக்காமா. அவற்றை இடமறிந்து பயன்படுத்திக்கணுமா. இப்ப தன்மையில சொல்லும்போது தன்மை ஒருமையை சொல்லும்போது நான் அல்லேன்னு சொல்லணும். நான் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அல்லேன். பன்மையில சொல்லும் போது நாம் அல்லோம் அப்படி சொல்லணும். முன்னிலைக்கு சொல்லும் போது நீ அல்லை. பன்மைக்கு சொல்லும் போது நீ வீர் அல்லீர் அப்படி சொல்லணும். படற்கைக்கு சொல்லும் போது ஆண் பாலா இருந்தா அவன் அல்லன், அவன் ஆயிடுதுல, அப்போ அவன் அல்லன் அப்படி சொல்லணும். பெண் பாலா இருந்தா அவள் அல்லள் அப்படி சொல்லணும். பலர் பாலா இருந்தா அவர் அல்லர் சொல்லணும். ஒன்றன் பால்னா அகுது அன்று, பலவின் பால் அவை அல்ல. அடுத்தது பாருங்க, வேறு உண்டு இல்லை. இந்த மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்களாமா. இந்த வேறு உண்டு இல்லை அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. வேறு உண்டு இல்லை இந்த 3 வார்த்தைகள் இடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இது. இடத்திற்கு அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை. சரி, ஒருமை பன்மை எல்லாத்துக்குமே பொருந்திருமா? இப்ப இந்த வேறுங்கிறத பொருத்தி பாருங்க. நான் வேறு, நாம் வேறு, நீ வேறு, நீ வீர் வேறு, அவன் வேறு, அவள் வேறு, அவர் வேறு, அகுது வேறு, அவை வேறு. அப்ப பாருங்க, இந்த தன்மை முன்னிலை படற்கை எல்லாத்துக்குமே பொருந்திருது. அதே போல உண்டுங்கிறதையும் போட்டுவாங்களே மேல இருந்து. நான் உண்டு, நாம் உண்டு, நீ உண்டு, நீ வீர் உண்டு, அவன் உண்டு, அவள் உண்டு, அவர் உண்டு, அது உண்டு, அவை உண்டு, எல்லாத்துக்கும் போடலாம். அதே போல இல்லைங்கிறதும் பாருங்க. நான் இல்லை, நான் அல்லன்னு சொல்றது வேற, நான் இல்லைங்கிறது சொல்லலாம். அப்போ வேறு உண்டு இல்லை இந்த 3ம் இடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, மண்டையில நிறுத்திக்கீங்க. வேறு உண்டு இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது, பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அதை செய்தது நான் அன்று. இப்ப அன்றுங்கிறது அன்று அப்படின்னாக்கா அக்ரிணை இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லணும், நான் தவறு செய்யவில்லைன்னு சொல்லணும். அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்க ஒருமைக்கு அப்படித்தானே கொடுத்திருக்கேன். இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் இல்லை சொல்லலாம். இல்லை பொதுவானது, நான் இல்லை சொல்லலாம். நான் அன்றுங்கிறது நான் அல்லேன்னு சொல்லிடலாம். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. இப்ப என்ன செய்யணும்? கண்ணன் அல்லன்னு சொல்லணும். கண்ணன் என்பது இந்த இடத்துல வந்துட்டு முன்னிலையை குறிச்சு படர்த்தியை குறிக்குது. கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு அல்லை அப்படின்னு சொல்றதுல அன்றுன்னு சொல்லணும். ஏன்னா மல்லிகை ஒண்ணு, குளத்தில் பூக்கும் மலர் ஒருமையை தான் சொல்லிட்டு. மல்லிகை குளத்தில் பூக்கும்
மலர் அன்றுன்னு சொல்லணும். மல்லிகை குளத்தில் பூக்கும் பூக்கள் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா அல்லன்னு சொல்லணும். பன்மைக்கும் ஒருமைக்கும் அது அன்றுங்கிறது ஒருமையை குறிக்கும், அல்ல அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும். சித்தர்கள் ரைட், அப்ப பன்மை ஆயிடுச்சு. செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். ஏன்னா பலர் பலர்பால் பலர்பால் உயர்தனை அல்லர். சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அல்லர். பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர்னு நீவீர்னு வந்தாக்கா அல்லர் வரக்கூடாது, அல்லீர். இதுக்குதான் அதுக்கு மேல இருக்கக்கூடிய முன்னிலைப்படற்கைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சாதான், அது கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சீங்கன்னாதான் இந்த விடைகள்லாம் எழுத முடியும். அடுத்து எதிர்மறை சொற்களை கண்டு நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. என்ன வரணும்? இவை அல்ல அல்ல. உங்களோடு வருவோர் அப்படின்னு சொல்லும் போது நம்மள சொல்லியாச்சு, நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். பெண்ணை குறிக்கும் போது அல்லல் அப்படின்னு. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஆ இல்ல இள்ளு, பள்ளி பரப்புடைய இள்ளுல முடியும். அல்லல். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன செய்வன அல்ல. ஏன்னா அகிரிணை பன்மை. ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் அல்லைன்னு கொடுத்திருக்கு. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் அல்லைன்னு கொடுத்ததுனால நீங்கிற வார்த்தையை நீங்க சொல்லணும். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை அப்படின்னு வரும். ஏன்னா அதுக்குதான் முன்னாடியே எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அல்லை அப்படிங்கிறது எங்க வருங்கிறது கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், இந்த ஒரே ஒரு தொடர் மட்டும்தான் நீங்கிற எழுத்தோட வரும். சரி, அடுத்தது தான் தாம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு. தான் என்பது ஒருமையை குறிக்கிறது, தாம் என்பது பன்மையை குறிக்கும். இந்த வேறுபாட்டினை அறிந்து தொடர்கள் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது அப்படின்னு நகரத்தில் தானா தானா அதை வச்சுக்கிட்டீங்க, ஞாபகம் வச்சீங்கன்னா ஒருமை. மகரம் தாம், தம்மை, தம்மாள், தமக்கு, தமது இதெல்லாமே பண். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவர் தனது கையால் பெற்றுக் கொண்டார். இப்ப இங்க வந்து தலைவர் அப்படிங்கிறது ஒருவரா இருந்தாலுமே மரியாதை பன்மை அதுக்கு. மரியாதை பன்மை காரணமாக தமதுன்னு சொல்லிக்கலாம், இம்மு போட்டுக்கலாம். மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் பன்மையை சொல்லிட்டு தமது வந்துருச்சு. கன்று தனது தலையை ஆட்டியது ஒருமை. அடுத்தது கோடிட்டிடங்களை பொருத்தமான சொற்கள். சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாள்னாக்கா பல பேர் ஆயிடும், அது தப்பாயிடும். தனது வரும். இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு எளிமையா தெரிஞ்சதா இருக்கலாம். ஆனா வந்து எக்ஸாம்ல கேட்கும் போது ரொம்ப குழப்பம் ஒரு மாதிரி இருக்கும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார், தமது உழைப்பை நல்கினார். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல ரெண்டுமே கரெக்ட். ஆனா அம்பேத்கர் வந்துட்டு ஒரு மரியாதை பன்மைக்குரியவரா இருக்கிறதுனால தமதுதான் 100% கரெக்ட். தமது உழைப்பை நல்கினார் அப்படின்னு. உயர்ந்தோர் உயர்ந்தோர்ன்றது பன்மை ஆயிடுச்சு. தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தம்மை தாமே, அதுதான் சரியானது. இவை எனக்கு பிடித்தது. இவைதான் வருமா, இவைதாம் வருமா? இவைதாம் அப்படின்னு சொன்னாக்கா பன்மை ஆயிடுச்சு. இவைதான் அப்படின்னா ஒருமை ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு பிடித்த நூல்கள்னு முடிக்கிறோம், பன்மையில முடிக்கிறதுனால இவைதாம் அதான் வரும். இம்முதான் தாம் தான் வரும். வார்த்தையினுடைய முடிவை வச்சும் நாம் அந்த வார்த்தை ஒருமையா பன்மையான்னு கவனமா பாருங்க. குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. தம்மால் தான் வரும், நிறைய பன்மை ஆயிடுச்சு இல்லையா, அப்ப தம்மால். அடுத்து தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அடுத்து அந்த பொருத்தமான பன்மை விகிதங்களை சேர்த்து எழுதுகன்னு சொல்லிட்டு இக்கள் அந்த பெட்டியெல்லாம் செய்தி கொடுத்துருக்கு. இதெல்லாம் உங்களுக்கான பயிற்சி எடுத்துங்க. அடுத்தது இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் அப்படிங்கிறது வார்த்தைகளுக்கு நடுவுல வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டரா நிக்கக்கூடியதுதான் இடைச்சொற்களும் உரிச்சொற்களும்.
எடுத்துக்காட்டுக்கு அங்க ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காம பாருங்க. சுஷீலா அவளுடைய தோழி கமலாவின் வீட்டுக்கு போனால் கமீலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட 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 சுல்தானை விட கமீலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனை போல் இருப்பான். சுசீலாவை கண்டவுடன் கமீலா மகிழ்ச்சி அடைந்தாள். சரி, மேற்கண்ட பகுதியில் இடைச்சொற்களை காண முடிகிறதானாக்க அல்ல கு, இன்னு, உடைய, உம்மு, ஐ, விட, கள், ஆனால், தான், போல, உடன் போன்றவைதான் இடைச்சொற்கள். அப்படின்னா சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸா வரக்கூடிய வார்த்தைகள், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு படுத்துறதுக்கோ அல்லது சந்தியாக நின்று ஒட்டி வைக்கிறதுக்கோ வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இடைச்சொற்கள். ஆனா 2 பிரிச்சுக்காங்க, பெயர் சொற்கள், வினை சொற்கள் ஆகியவற்றை போல இடைச்சொற்களும் தமிழில் மிகுதியாக இல்லை. ஆயினும் இடைச்சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. ரொம்ப குறைவுதான். அதுதான் ஒரு தொடர் முழுமை அடைவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு கீழே பல வகையான இடைச்சொற்களை கொடுத்திருக்காங்க. கீழே பெட்டி செய்தி பாருங்க, இடைச்சொற்களின் வகைகள்னு சொல்லிட்டு. அப்ப இடைச்சொற்கள்ல எதெல்லாம் வருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வேற்றுமை உறவுகள், அதற்கு கீழே கூடிய பண்ணை விகுதிகள், திணைப்பால் விகுதிகள், கால இடைநிலைகள், பெயரற்ற வினையற்ற விகுதிகள், எதிர்மறை இடைநிலைகள், தொழில் பெயர் விகுதிகள், வியங்கோல் விகுதிகள், சாரியைகள், ஓமோர்வுகள், இணைப்பு இடைச்சொற்கள். அடுத்த பக்கம் இருக்கு தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள், சொல் உருபுகள், வினா உருபுகள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கொடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு பக்கத்திலேயே அந்த பெட்டிலேயே கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல நாம பயன்படுத்துறது எதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, இவற்றில் உன், ஓ, ஏ தான் மட்டும், ஆவது, கூட, ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சொற்கள அப்படிங்கிறது எங்க இருக்கு? எடுத்துக்காட்டு வச்சு பாருங்க. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க நேரடியா ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சுக்கீங்கன்னா போதும். அடுத்து ஓ எங்க வருது? இன்றைக்கு மழை பெய்யுமோ ஒரு டவுட்ல. பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். அப்போ ஆப்ஷன்ஸ்ல வரும்போது ஓ அப்படிங்கிறது வரும். பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள், இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படிங்கிற போது அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஓங்கிறது வரும். ஏ அப்படிங்கிறது ஏகாரம் எங்க வருது? அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அடுத்து நடந்தே வந்தேன். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஏ என்பது அழுத்தம், அதாவது தேற்ற பொருள். ஏகாரம் தேற்ற பொருளில் வரும் அப்படின்னா அழுத்த பொருள்ல வருறான். தேற்றம் அப்படின்னு சொன்னாக்கா அழுத்தம் அப்படின்னு அர்த்தம். நடந்தே வந்தேன். அப்ப அந்த ஏ அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை தருகிறது. அப்ப தேற்ற பொருளில் வரும் இடைச்சொல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா ஏகாரம்னு தெரியணும். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தேற்ற பொருள் அப்படின்னு சொன்னாக்கா அழுத்த பொருள், அழுத்தம் தருவதாக வரக்கூடியது. அடுத்தது தான் அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் இருக்கு. நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்றுதான் விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான். எல்லாத்துக்கும் வேறுபாடு இருக்கா? அப்போ தான் அப்படிங்கிறது இடைச்சொல் எல்லா இடங்கள்லயுமே பயன்பட்டு வருது. மட்டும் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் பாருங்க. படிப்பு மட்டும் இருந்தால் போதாது. வரையறை பொருள்ல வரக்கூடியது மட்டும். அது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? சொல்லும் போதே தெரியுது, அது ஒரு வரையறைக்குள்ள உட்பட்டு வருது. மட்டும், இது மட்டும், அது மட்டும் ஒரு வரையறை. ஆவது அப்படிங்கிறது குறைந்த அளவுல 5 பேராவது வாருங்கள், 10ஆவது தாருங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இவனாவது செய்து முடிக்க வேண்டும், முதலாவது, 2வது இது வரிசைப்படுத்துவதில் வருகிறது ஆவது அப்படின்னு. கூட என்பது பாருங்க. கூட கூட என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, இதுல குறைந்தபட்சம் அப்படிங்கிற பொருள் தருது. தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, முற்று பொருள் சொல்லுது. அவனுக்கு வரைய கூட தெரியும், ஆனா எச்சம் தழுவிய கூத்தாகவும் வருகிறது. அந்த வார்த்தையை வச்சு அது என்னவா இருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது ஆ நெடில் பாருங்க. வினா பொருளில் வரும் இடைச்சொல்லாமா ஆ. ஏன்னா புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா அப்படின்னு கேட்கும்போது கொஸ்டின் மார்க் வருது. புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினார். அப்போ ஆ என்பது வினாவில் வரும். சில வார்த்தைகள் இடைச்சொற்களை கண்டுபிடிச்சு எழுதணும். இந்த லாஸ்ட் டைம் கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, இடைச்சொல் இதுல வரக்கூடிய ஒரு இடைச்சொல் என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் தான் கொஞ்சம் தேடி பிடிச்சு கண்டுபிடிங்க. ஆம் அப்படிங்கிறது உள்ளே வரலாம். ஒரு இசைவுக்காக ஆம்ங்கிற இடைச்சொல் வருகிறான். இப்ப ஆம்ங்கிறது இடைச்சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே இனியன் தலைநகர் போகிறானாம் ஒரு தகவலாக ஆம் அப்படிங்கிறது. பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் வதந்தி பொய்மொழிக்கும் ஆம்ங்கிறது வரும். அடுத்தது பாருங்க. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும்.
ரொம்ப முக்கியம். எத்தனைங்கிறது சொல்லும் போது 2 சுழினால, எத்துணை அப்படின்னு சொல்லும் போது 3 சுழியில வருது. எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை குறிக்கும், எத்தனை பேர் அப்படின்னும். எத்துணை பேர் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துட்டு அளவு ஆஹா அப்படிங்கிற ஆச்சரியத்துக்கு கொண்டு போயிடும். காலத்தையும் குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும், எத்தனை பெரிய மரம், எத்தனை ஆண்டு பழமையானது. பாருங்க, எத்துணை, எத்தனை, எத்துணைங்கிறது வந்துட்டு அது அளவையும் காலத்துக்கும் போயிருச்சு. எத்துணை அப்படிங்கிறது. எத்தனை பெரிய மரம் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பெரிய மரம் சொல்ல மாட்டோம் இல்லையா? எத்தனை பெரிய மரம் அப்படிங்கறத அப்போ அளவு குறிக்கிறது. சரி, அடுத்து உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் அப்படிங்கிறது நீங்க எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். சால, உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, இந்த வார்த்தைகள் எல்லாமே வருது. அதை பெட்டிச்சிகள் தந்திருக்காங்க. கடி, கடிமலர், மனமிக்க மலர், கடிநகர், கடி விடுதும், கடி நுனி. அடுத்தது இது ஒரு சொல் பல பொருளுக்குரியது. கடி அப்படிங்கிறது ஒரே ஒரு சொல் தான் பல பொருளுக்கு. ஆனா அடுத்தது பாருங்க, ஒரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி பொருளில் வருகிறது. அப்போ மிகுதி பொருளில் வரக்கூடிய உரிச்சொல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு, தவ, நனி. எப்படி எடுத்துக்காட்ட வச்சு தான் தெரிஞ்சுங்க. ஒரு பசி, தவச்சிறிது, நனி நன்று அப்படின்னு சொல்லும் போது மிகுதி, எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற, ரொம்ப அதிகமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பசினாக்கா அதிக பசி, தவச்சிறினாக்கா சின்னது, அதுலயுமே சின்னது, இன்னும் கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறது மாதிரி. நன்றுங்கிறது சிறப்பு, நனி நன்று அப்படின்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் மிகுதியாக சொல்லக்கூடிய. அடுத்து உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்த அவற்றிற்கு முன்னால் வந்துதான் பொருள் தருகின்றன. அப்போ உரிச்சொற்கள் எப்படி வரும்னாக்கா முன்னாடிதான் வரும், பின்னாடி வராது. அதுல வந்துட்டு ஒரு சொல் பல பொருள்ல வரும், அல்லது பல சொல் ஒரு பொருளுக்குரியதாக வரும். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கொடுத்திருக்கு. மழை, குழ என்பவற்றிலிருந்து உருவானவை மடலை, குழந்தை போன்ற சொல். மழை, குழ அப்படிங்கிறதும் உரிச்சொல்லா இருந்திருக்கு மாட்டிருக்கு. அதுல இருந்தான் வந்துட்டு குழந்தை, மழலை அப்படிங்கிறது வந்துருக்கு. உவப்பு அதாவது உவகை, பசப்பு அப்படிங்கிறது நிறம் மங்குதல், பயப்பு பயன் போன்ற அடிப்படை பெறுகின்றன. அப்படியே பயன்படுகின்றன. செழுமை என்பது செழிப்பு, செழித்த, செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. விழுமம் உரிச்சொற்கள்ல வந்துட்டு இதுவும் வந்துட்டு உரிச்சொல்லாகவே இருந்து அப்படியே பொருள் தரக்கூடியதாகவே இருக்கின்றன. சரி, அதோட வந்துட்டு இந்த பகுதியும் நிறைவு பெறுகிறது. கற்பவை கற்ற என்ன பாருங்க, பத்திகளில் இடம்பெற்றுள்ள இடைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. இதை நீங்க கண்டுபிடிக்கணும். பெண்ணடிமை போக வேண்டும், பெண் கல்வி பெற வேண்டும், பெண்கள் படித்தால் தான் தம் சொந்த காலில் நிற்கலாம், பெண் கல்வி கைத்தால், பெண் கல்வி கற்றால் வீடும் நாடும் முன்னேறும், சமுதாயத்தின் சரிபாதியான பெண்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. சரி, நிறைய வந்துருச்சு. நிறைய சொற்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்த பக்கம் தெரிவிங்க. பொருத்தமாக இணைத்து எழுதுக. அவன் மனிதன் என்ன எழுதலாம்? அவன் தான் மனிதனா, அவன் மனிதன், அவனே மனிதன், அவனா மனிதன். இணைத்து எழுதிடலாமா? இயற்கைதான் அழகு, இயற்கையும் அழகு, இயற்கையே அழகு, இயற்கையா அழகு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பொருது. உனக்கு மட்டும் தெரியுமா, உனக்கு கூட தெரியுமா, உனக்காவது தெரியுமா. அப்படியே பாருங்க, உனக்கு மட்டும் தெரியும், உனக்கு கூட தெரியும், உனக்காவது தெரியும். சரி, அடுத்தது வீடு, நாடு, ஓம், நமதே. அப்படியே இது ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகளை கொஞ்சம் ஜம்பிள்டு மாதிரிதான், அப்படியே இது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம். அடுத்தது பொருத்தமான உரிச்சொற்களை எடுத்துடுதுன்னு கொடுத்திருக்கு. கடி வருமா, மாவரம். பெரும் பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டம். நம்ம அடிக்கடி படிச்சுட்டு இருக்கோம், கேட்டுருக்கோம் இல்லையா? மாபெரும் பொதுக்கூட்டம். கடி பெரும்னு சொல்லலாம். அடுத்தது உரு விடுதும், கடி விடுதும். கடி விடுதும் தான் சரியா இருக்கும். வாழ்நுதல் அப்படிங்கிறது சரி, தவநுதல் கிடையாது, வாழ்நுதல் அப்படிங்கிறது. அடுத்தது சால சிறந்தது என்பது சரி. அடுத்தது கடிமனை அப்படிங்கிறது சரியா. இப்ப சிந்தனை வினான்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்கான். தான் என்னும் இடைச்சொல்ல எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? ஏற்கனவே படிச்சுட்டு வந்த விஷயங்கள் தான். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு வேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அவர்களுக்கு பரிசு தருவேன். இத்தொடரில் என்னும் இடைச்சொல்லை சேர்த்து வினாக்களை அமைக்க. அவர்களுக்கு பரிசு தருவேனா இல்லையா? இப்போ வினா சொல்லாயிடுச்சு. இதெல்லாம் கேள்விகள்ல இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செய்யுளில் உரிச்சொற்கள் எத்தகைய பொருள்களில் இடம்பெறுகின்றன அப்படின்னு சொன்னாக்கா மிகுதியில வருது, கூடி தருவது. உரிச்சொற்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது. தற்கால தமிழ் பண்பாட்டில் காணப்படுகின்ற உரிச்சொற்களை எடுத்து எழுதுக. ஏற்கனவே நீங்க சால சிறந்தது எழுதலாம், மா நகர் எழுதலாம். என்னும் இடைச்சொல் எதிர்மறை பொருள் எப்படி வருமானு இருப்பேனா அப்படின்னு எதிர்மறை, ஆப்போசிட்டா நடக்காதது மாதிரி காட்டு. வீட்டுக்கு செல்லத்தான் இவ்வளவு பீடிகையா அப்படின்னு கொடுத்திருக்கான் பாரு. இந்த சூழ்நிலை மாறி ஆக வேண்டும். ஆக வானூர்தியை செலுத்துதல்
உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானவை. இப்ப இந்த இடைச்சொற்கள் எல்லாம் போட்டு நாம தொடர்ல மாற்றி மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல இதுக்கு நீங்க இடைச்சொற்களை நீங்களே தான் கொஞ்சம் பயன்படுத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். சரி, கொஞ்சம் முயற்சி எடுத்து படிச்சீங்கன்னாக்க இந்த பாடப்பகுதியெல்லாம் எளிமையானதுதான். பேச்சு வழக்கு தமிழாய் எழுதுவோம் தமிழாய் பேசுவோம் அப்படிங்கறத தலைப்புல இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம். கூடுமான வரைக்கும் தூய தமிழ்ல பேசுவதற்கு எழுதுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னாதான் இந்த பாடங்கள் இப்பொழுது நடத்தப்பட்ட இத்தனை பாடங்களும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு முறை மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க. நீங்களே கொஞ்சம் வார்த்தைகள்லாம் போட்டு எழுதி பார்த்து முயற்சி செய்யுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம்.